72 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1A தேர்வு அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது 72 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1A தேர்வு அறிவிப்பாணை TNPSC வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் முதல்நிலை தேர்வு ஜூன் 15ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் எனப்படும் TNPSC தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பி வருகிறது. குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 என பல்வேறு நிலைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு உரிய அறிவிப்புகள் வெளியிட்டு போட்டித் தேர்வினை நடத்துகிறது. அரசு பணி கனவுடன் தமிழகத்தில் உள்ள பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் TNPSC நடத்தும் தேர்வுக்கான அறிவிப்பினை எதிர்நோக்கி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருகிறார்கள். தேர்வுகளின் வசதிக்காக ஆண்டு கால அட்டவணையை TNPSC வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பு இந்த மாதத்தில் வெளியிடப்படும் என்று TNPSC தரப்பில் கூறப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் 70 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பை TNPSC நேற்று வெளியிட்டது. துணை ஆட்சியர் 28, காவல் துணை கண்காணிப்பாளர் 7 காலி பணியிடம், வணிக வரி உதவி ஆணையர் 19, ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் 7, மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி 3, தொழிலாளர் நல உதவி ஆணையர் 6 உள்ளிட்ட 70 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வும், உதவி வன பாதுகாவலர் 2 பணியிடங்களுக்கான குரூப் 1A தேர்வுக்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த பணியிடங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் குரூப் 1A தேர்வுக்கான 2 பணியிடங்களில் 1 பட்டியலினத்தவருக்கும் 1 பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள மே 5ஆம் தேதி முதல் மே 7ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இவை தவிர பணியிடங்களுக்கு ஏற்ப கூடுதல் தகுதிகளும் வரையறுக்கப்பட்டுள்ளது. முதல்நிலை தேர்வு, மெயின் தேர்வு ஆகிய நிலைகளில் இந்த தேர்வு நடத்தப்பட உள்ளது. வயது வரம்பு 2025ஆம் தேதி அன்று ஜூலை 1ஆம் தேதி அன்று வயதினை நிறைவு 21 வயதினை நிறைவு செய்திருக்க வேண்டும். பொது பிரிவினருக்கு 34ஆகவும் BC முஸ்லிம், MBC SC ST ஆகிய இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 39ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு ஜூன் 15ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலையில் தேர்ச்சி அடைந்தவர்கள் 2ஆம் நிலை தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார். 2ஆம் நிலை தேர்வில் தமிழில் முதலில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே தேர்வு தாள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் அபிஷியல் வெப்சைட்டான www.tnpsc.gov.in என்ற தேர்வாணையத்தின் இணையதளம் மூலம் இணைய வழியில் விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கை தான் இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம்.